ஸோ வாட்ஸ்அப் everyone. இன்றைக்கி நம்ம 12th standard மேக்ஸ் சாப்டர் 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் எக்ஸாம்பிள் சம் 7.14 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் y is equal to x squared and y is equal to x minus 3 the whole squared. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கர்வ்ஸோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ரஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கர்வ் வரையலாம். y is equal to x squared. 2 dimensional analytical geometry அப்படின்ற சாப்டர்லேயே படிச்சிருப்பீங்க. x square is equal to 4ay. எந்த கர்வெலாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குமோ அது வந்து upward open parabola இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது வந்து x square is equal to y. இப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் 3, இது வந்து ஆரிஜின் 0. இந்த கர்வ் எப்படி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். சும்மா ரஃபாக தான் வரைகிறேன்னா என்ன விஷயம்னா அதோட வெர்டெக்ஸு, இந்த கர்வோட வெர்டெக்ஸ் வந்து இங்கே 0ல் இருக்குது. பட் இந்த கர்வ் இது வந்து y is equal to x minus 3 the whole square. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 3 யூனிட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 அப்படின்ற 3,0 இந்த கோஆர்டினேட்டில் அதோட வெர்டெக்ஸ் இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா புக்கில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு கர்வும் மீட் ஆகுதுல்ல, இதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ரெண்டு கர்வ்ஸ் வந்து மீட் ஆகிற பாயிண்ட்டுக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டேஞ்சன்ட் லைன்ஸ், அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிற மாதிரி இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே இந்த கர்வுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த 2 கர்வ்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்செப்ட். ஏதாவது ரெண்டு கர்வ் கொடுப்பாங்க, ரெண்டு கர்வுக்கு நடுவில் என்ன இருக்கும்னா ரெண்டு டேஞ்சன்ட் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வரையணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாக அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. டேரெக்டாக அந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் ஆரம்பித்தா போதும். tan theta is equal to modulus m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெரி இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் த 2 கர்வ்ஸ். நம்மளுக்கு என்ன தேவைன்னா தீட்டாவோட வேல்யூ தான் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா m1 தேவை, அப்புறம் m2 தேவை. m1னா ஒன்றுமே இல்லை, m1னா ஸ்லோப் ஆஃப் y is equal to x squared, இந்த கர்வோட ஸ்லோப். m2னா ஸ்லோப் ஆஃப் y is equal to x minus 3 the whole squared. முக்கியமாக என்னென்னா அட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸ்லோப்பு தான். பட் ஆனால் எங்கே ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இதுக்கும் பார்த்தீங்கன்னா அட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆங்கிளை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கர்வ்ஸை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், y is equal to x squared, y is equal to x minus 3 the whole square. இப்போ இங்கேயும் y தான் இருக்குது, இங்கேயும் y தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த x ஸ்கொயரை தூக்கி இந்த yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ x squared is equal to a minus b the whole square, a squared plus b squared minus 2ab. ஸோ அப்போ x squared is equal to x squared plus 9 minus 6x. இந்த x squared இந்த x squared கேன்சல் ஆகிடும். எப்படின்னா இந்த x squared அந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் x squared மாறிடும். இப்போ x squared கேன்சல் ஆகிடும். அப்போ 9 minus 6x is equal to 0. இந்த 6x வந்து இந்த சைடு வந்துடும். 9 is equal to 6x. அப்புறம் 6 வந்து கீழே வந்துச்சுன்னா 9/6 is equal to x. அப்போ x is equal to 3/2. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/2. இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷனில் இல்லை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 2ல் y is equal to x squared, இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 9/4. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், எக்ஸாமில் வந்து பிடின்னு எழுதாதீங்க, ஃபுல்லாக எழுதுங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா x, y. எக்ஸோட வேல்யூ என்ன 3/2, ஒய்யோட வேல்யூ வந்து 9/4.
ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா M1 M2 2 ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ கன்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா y is equal to x squared. ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா dy by dx at the point of intersection. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். dy by dx is equal to x squared. 2 முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று குறைஞ்சிரும். ஸோ 2x. ஆனால் இது ஸ்லோப் கிடையாது, இது வெறும் dy by dxோட ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னா dy by dx at the point of intersection. நீங்கள் அதை எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம், dy by dx பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்னு கண்டுபிடிச்சோம் 3/2, 9/4 இப்படியும் எழுதலாம். அல்லது dy by dx ஒரு கோடு போடுவானுங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு 3/2, 9/4 அப்படியும் எழுதலாம். ஆர் dy by dx at 3/2, 9/4. உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஒரே மீனிங் தான். என்ன மீனிங்னா dy by dx evaluated at the point of intersection 3/2, 9/4 இப்படி தான் இதை ரீட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த நோட்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ dy by dx at 3/2, 9/4. இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே ஒய்யே இல்லை, இப்போ இந்த 9/4 சப்ஸ்டிட் பண்ண வேணாம். இப்போ 2 × x, எக்ஸோட வேல்யூ வந்து 3/2. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சா நம்மளுக்கு 3 கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா M1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பேர் வந்து இந்த தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. M1னா ஸ்லோப்புனா வெறும் dy by dx கிடையாது. ஸ்லோப்புனா dy by dxயில் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் அது பேர் ஸ்லோப், இல்லைனா அது பேர் ஸ்லோப்பு கிடையாது. இப்போ அதே மாதிரி அடுத்த கவ் எடுத்துக்கலாம். y is equal to x minus 3 the whole squared. நம்ம இதை என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா x squared minus 6x plus 9. இப்போ என்ன பண்ணும், ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். dy by dx is equal to 2x minus 6. ஸோ நம்மளுக்கு 2x, ஏன்னா இந்த பவர் வந்து கீழே இறங்கிடும், மேலே ஒன்று குறைஞ்சிரும். மைனஸ் 6 வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா 1, அப்புறம் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஈக்குவல் டு 2x minus 6. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோப் M2 கண்டுபிடிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், dy by dxனால் ஸ்லோப்பு கிடையாது. ஸ்லோப்புனா dy by dxை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எவாலுவேட் பண்ணணும், அதாவது இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ dy by dx at 3/2, 9/4 which is equal to 2 × xோட வேல்யூ வந்து 3/2 minus 6. ஸோ அது கட் ஆகிடும். அப்போ 3 minus 6, 3 minus 6னா -3. அப்போ therefore M1 is equal to 3, M2 is equal to -3. ஆல்மோஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா இது இந்த ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னது, tan theta is equal to modulus of M1 minus M2 divided by 1 plus M1 into M2. இந்த மாடுலஸ் என்ன பண்ணும், உள்ளே ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு தான் அந்த மாடுலஸ். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். M1ஓட வேல்யூ 3 மைனஸ் M2ஓட வேல்யூ -3. மறக்காதீங்க, M2லேயே ஒரு -3 இருக்குது, ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ் இருக்குது. டிவைடட் பை 1 ப்ளஸ் M1 into M2, 3 into -3 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 3 + 3 6 divided by 1, 3 into -3 -9. Modulus of 6 divided by 1 minus 9 na -8. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ tan theta is equal to 3/4ன்னு வருது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆனால் இந்த மாடுலஸ் என்ன பண்ணும், இந்த மைனஸை கட் பண்ணிடும். அப்போ இந்த மாடுலஸும் இந்த மைனஸும் கட் ஆகிடும்னா அப்போ வெறும் 3/4 தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தேவை, ஆங்கிள்னா டீட்டா, இந்த டீட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த tan வந்து அந்த சைடு போயிடும், இந்த tan வந்து அந்த சைடு போயிடும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ tan is equal to tan inverse of 3/4, அதாவது theta is equal to tan inverse of 3/4. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். 2 கர்வ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த கர்வுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா டீட்டா. ஸோ இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னா, ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 2 கர்வ் கொடுத்துருந்தாங்க. இந்த டயக்ராம் போகணுன்னு அவசியமே இல்லை, இது வெறும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்ட டயக்ராம் மட்டும்தான். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எதுங்க, ஃபார்முலாவுக்கு மார்க் கேரி ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து dy by dx கண்டுபிடிக்கணும்.
மூணாவது ஸ்டெப்லேயும் dy/dx கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஸ்லோப் m1 கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் m2 கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த tan மட்டும் அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து முடிஞ்சிடும். இட்ஸ் a very important 5 mark. Thank you.